நம்ம சொல்லிட்டோம். என்னன்னு சொன்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருட்கள் தான். அதுல முக்கியமா வந்து சாணம், பசுவிலிருந்து சாணம் வேணும். அதை வந்து என்ன பண்றோம்னு சொன்னா இப்ப சுமார் வந்து அந்த பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்கு ஒரு 100 to 120 அல்ல 150 லிட்டர் ஒரு ட்ரம் முதல்ல எடுக்கணும். அதான் மெயின். இது இந்த ட்ரம்ல வந்து ஆக்சுவலா என்னன்னு சொன்னா இந்த அதுக்கு முன்னாலே வந்து இந்த சாணமும் நெய்யும், அதாவது 10 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ நெய். இந்த நெய் வந்து 1 கிலோ நெய் எடுத்து அந்த இதோட வந்து நல்லா வந்து பிசையணும். சாணமும் இந்த 1 கிலோ நெய்யை நல்லா பிசைஞ்சு 3 நாள் காலையிலையும் சாயந்தரமும் பிசையணும். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா 4ஆவது நாள் என்ன பண்ணணும்னு சொன்னா 10 கிலோ சாணத்துக்கு 5 கிலோ மண்டை வெல்லம் அல்லது அந்த சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரையை வந்து இதோட நல்லா பிசைஞ்சு நல்ல காலையில மாலை பிசைஞ்சு நல்ல பசுமையாக வைக்கணும். அது ஏன் இதை கொடுக்குறோம்னு சொன்னா இந்த சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், குறிப்பா நான் இது என்ன சொல்றேன்னு சொன்னா பசுவினுடைய சாணம் போது நாட்டு மாட்டு சாணம் தான் முக்கியம். நாட்டு மாட்டு சாணம் தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் உள்ள நுண்ணுயிர்கள் தான் ரொம்ப வந்து இந்த பூமியை வந்து வளமாக்கக்கூடியது. அதனால தான் நம்ம வந்து முதல்ல நெய்யை போட்டு பிசைக்கிறோம். 2வது இதில் வந்து சர்க்கரையை போட்டு 3 நாள் பிசைக்கும் போது ரொம்ப கூலாக வந்துருந்தது. ரொம்ப ரொம்ப இதோட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சாணம் மாதிரி இருக்காது, நல்ல ஒரு மனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நெய் வாசனையும் அந்த சர்க்கரையுடைய வாசனையுமா சேர்ந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொன்னா இந்த இதை வந்து முதல்ல 5ஆவது முடிஞ்சு 6ஆவது நாள் வந்து இதை எப்படி நம்ம எடுக்கிறோம். எடுத்து இந்த ட்ரம்ல தான் போடுறோம். அடுத்தது நம்ம இது வந்து சாணியெல்லாம் 10 கிலோ சாணியம் சாணி அந்த நெய் விரைவி அந்த இதெல்லாம் போட்டது மிக்ஸ் பண்ணி ட்ரம்ல போட்டாச்சு. அடுத்து நம்ம இது கூட என்ன பண்ண போறோம்னு சொன்னா தயிர் விட போறோம். சரி, அடுத்தது வந்து அதாவது இந்த தயிர் வந்து குறைந்தபட்சம் பால் வந்து இந்த 10 கிலோ சாணத்துக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 5 கிலோ 5 மினிமம் 5 லிட்டர் வந்து தயிர் வேணும். அதே மாதிரி 5 லிட்டர் வந்து பால் வேணும் போடலாம். பசுவினுடைய 4 பொருட்களை வந்து நாங்கள் சேர்த்தாச்சு. என்னது? பசுவினுடைய சாணம், பசுவினுடைய நெய், பசுவினுடைய தயிர், பசுவின் பால், இந்த 4 சேர்ந்தாச்சு. இனி ஒரே ஒரு தான் பசுவினுடைய கோமியம். அது வந்து நம்ம கடைசியில தான் விடணும். அதுக்கு முன்னால இந்த நுண்ணுயிர்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம இங்க கொடுக்கணும். அது என்னென்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம், இது வந்து பூம்பழம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னா பாளையங்கோட்டம் பழம். இது வந்து 5 கிலோ பழம். இது வந்து எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து 5 கிலோ பழம் இது இருக்குல்ல, 5 கிலோ பழம். இது பழக்குள் வந்து அழகாக எடுத்துடும். இது வந்து அதுக்குள் பயங்கர வளர்ச்சிக்கும் இது இந்த நல்ல நொதிப்பு தன்மையை குடிக்கக்கூடியதாகும் இந்த வந்து பாளையங்கோட்டம் பழம். இதை வந்து அதோட நம்ம சேர்க்குறோம். அடுத்து இதுக்கு கொடுக்க வேண்டியது பழக்கூழ். பழக்கூழ் எந்த பழக்கூழ் இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் கொடுக்கணும். நம்ம இது கொடுக்குறது யூஸ்வலாக கொடுக்குறது பப்பாளி. பப்பாளி வந்து இது 3 கிலோ பப்பாளி இருக்கு. இந்த பப்பாளி பழக்கூழ் பார்த்தல, இந்த பழக்கூழ் வந்து இந்த பழக்கூழை வந்து இது வந்து நம்ம அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ட்ரம்மில் அதே வந்து நம்ம அடுத்து நம்ம இதில் கொடுக்க வேண்டியது இளநீர். இளநீர் வந்து இந்த இளநீர் வந்து இதே மாதிரி வந்து 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வந்து இளநீர் கொடுக்கலாம். வழங்கச்சில்ல இந்த இளநீர் வந்து இதை வந்து இளநீரை கொடுத்தாச்சு. அடுத்தது இது 10லிருந்து 20 லிட்டர் வந்து அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றவாறு தண்ணீர் கொடுக்கணும். போதும். தண்ணியை போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கலக்கணும். இது கலக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ
இப்படி எத்தனை ரவுண்டுகள் நீங்கள் கலக்குவீர்கள் சார்? இது வந்து அரை மணி நேரம் இது கலக்கணும். அரை மணி நேரம், குறைந்தது அரை மணி நேரம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமானாலும் நம்ம இதை கொடுக்கலாம். இதே திரும்ப எத்தனை நாளுக்கு பிறகு நீங்க இதை ஓபன் பண்ணுவீங்க? இல்ல தினமும் ஓபன் பண்ணி நம்ம காலையில மாலை 2 நேரம் கண்டிப்பா இது கலக்கணும். கலக்கும் போது இந்த மீத்தேன் கேஸ் இதில் உள்ளது வெளியே போயிட்டே இருக்கும். சரி சார், சரி. இப்படி இந்த இது வந்து 30 நாள் கலக்கணும். 25 இதுல 6 நாள் போயிடுச்சு. இது தவிர 25 இருந்து 30 நாள் கலக்காச்சுன்னா இது பக்குவப்படும். அது ப்ராசஸ் வந்து அடுத்ததாக நீங்க வேண்டியது பசுவினுடைய ஒரு 5வது ஐட்டம் வந்து இந்த கோமோட்டம். இது வந்து நம்ம 10 லிட்டர் சாணிக்கு 8 லிட்டர் குறைந்தது இது கட்டுங்க. 10 லிட்டர் கோமாத்திரம் எதனால இந்த கொதிப்பு தன்மை வருது? அந்த இதுல வந்து மீத்தேன் கேஸ் அதிகப்படியா இருக்கிறது எல்லாமே வந்து இது வெளியே போறது இந்த கொதிக்கிறதுனால தான். என்னன்னு சொன்னா இந்த இது இப்படி வந்து காலையிலையும் சாயந்தரமும் 2 நேரம் கலக்கணும். இப்படி குறைந்தது 21 நாள். இப்ப ஏற்கனவே நம்ம 6 நாள் போயிருச்சு. அது போக ஒரு மாசத்துல 25 நாள் இருக்கு. அந்த 25ல இருந்து அந்த மாசம் 31ஆம் தேதி வரை சுமார் 21, 22, 23 நாட்கள் வரும். அந்த கலையும் காலையிலையும் சாயந்தரம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இது கலக்கி எடுக்கணும். கலக்கி எடுக்கும்போது கடைசியில் இந்த இது பொருள் எல்லாம் இப்போ வந்து கட்டி கட்டியா இருக்குது, திட்டா இருக்குது. ஆனா இது வந்து பக்குவப்பட்டாச்சுன்னு சொன்னா அடுத்து நான் காட்டுறேன். பக்குவப்பட்டது இந்த பால் மாதிரி வெள்ளி இதுதான். இது கடைசி பருவம். இது நாளை வந்து எடுக்க வேண்டியது. இது வந்து நம்ம வந்து பால் அந்த கலர் மாதிரி கிரீம் கலர்ல வந்து வரும். இப்ப நீங்க இதை வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சாச்சுன்னா இதை தொட்டு அப்படி நாக்குல நல்ல அசிடிட்டியா இருக்கும். நல்ல நம்ம ஆசிட் பிடிக்குது இல்ல, நம்ம ரப்பர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம இது போடுறோம், பார்மிக் ஆசிட் அதுக்கு ரப்பருக்கு. அந்த ரப்பர் போடும்போது என்ன அந்த இது பிடிக்கும்போது அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம புத்தி பார்த்து டேஸ்ட் பார்ப்போம் இல்ல, சீக்கிரமா தரையிறக்க வேண்டும். அந்த மாதிரி வரும்போது இந்த கலர்ல வரும். இதுல வரும்போது நம்ம விட்டு ஐட்டம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நெய் தான் மேல இருக்கும். இந்த இருக்கு பச்சலா, இந்த இதுதான் கரெக்டா இவ்வளவு வரும். இதை நம்ம இனி அடுத்து என்ன பண்றோம்னு சொன்னா ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர்னு சொன்னா நம்ம அரிக்கணும். அரிச்சாதான் அதனுடைய இந்த இதெல்லாம் வந்து இதாக போகும். அதுக்கு வந்து நம்ம அரிப்பு அழகாக அரிச்சு வச்சுட்டு அரிச்சு ஓரளவு இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம், இது நம்ம பாட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து இதில் ப்ராசஸ் வந்து ஒரு மாதத்தில் கரெக்டாக ஒரு ட்ரம் வந்து நம்ம கரெக்டாக ப்ராசஸ் ஆகி கிடக்கிறது 1 மாதம், குறைந்தது 1 மாதம். அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற தேவைக்கு ஏற்றவாறு கலைக்கு 2 தடவை கொடுத்தா போதும். கொடுத்தாச்சுன்னு சொன்னாலே அது நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது ஒரு நம்ம வந்து இது பாட்டில் அடைக்கக்கூடியது. நம்ம வந்து 31வது நாள் நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து எல்லாமே அழிச்சு பாட்டிலிங் பண்ணி அந்த லேபிள் எல்லாம் ஒட்டி பஞ்சகாவியம் அப்படின்னு நம்ம தரோம். இந்த பஞ்சகாவியத்தில் 31வது நாளில் வந்து நமக்கு சுமார் வந்து 19 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம சொல்லுவோம். அதில் என்னென்ன தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மட்டும் இல்லை கார்பன், போரான், கால்சியம், சிலிக்கான், பாஸ்பேட்டு, இப்படி போன்ற 19 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இதில் அடங்கி இருக்கு. அதனால எந்த பயிருக்கு வேணுமானாலும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து உங்களுக்கு பயன்படும். இது பயன்படுத்துறது எப்படின்னு சொன்னா இதை டைரக்டா பயன்படுத்தலாமா சார்? இல்ல, இது டைரக்டா பயன்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா இது வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் ரொம்ப அடர்த்தி கூடுறதா இருக்கும். இது நீங்க டைரக்டா போட்டு அது இந்த செடிக்கு தளித்தாலோ அதே மூட்டில் விட்டாலோ இந்த இது வந்து அந்த இது வந்து அழிஞ்சு போய் அதனால இது என்ன சொன்னா நிறைய தண்ணி சேர்த்து, அதாவது இதுல வந்து நீங்க வந்து எடுத்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 20 மில்லி, அதிகப்படியமான 20 மில்லி இருக்குல்ல, 20 மில்லி, இது 20 மில்லி தான். எந்த 20 மில்லிய 1 லிட்டர் தண்ணியில விட்டு அதை வந்து நம்ம கலக்கி அதை டைல்யூட் பண்ணி அதை வந்து நீங்க மூட்டிலையும் விடலாம். இல்லைன்னு சொன்னா வந்து தாவரங்கள் மேலேயே தெளிச்சு விடலாம். பூச்சி விரட்டியாக வந்து பயன்படுத்திக்கலாம். வாங்கிட்டுல இதுதான் இதனுடைய இது வந்து நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல சார், உங்களுக்கு இது வெளியே கொடுக்கறதுக்கு ரேட்டுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? இல்ல, எங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது உற்பத்தி செலவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 லிட்டருக்கு வந்து 120 ரூபா. இந்த பொருட்கள், அந்த லேபர், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நம்ம வேலையாள் சம்பளம் இதெல்லாம் பார்க்கும்போது 1 லிட்டர் குறைந்தபட்சம் 120 ரூபாய். நான் பார்த்தேன், கணக்கு பார்த்தேன். அது 1 மாதம் போது. ஏன்னா இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது இந்த 10 கிலோ சாணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 75 லிருந்து 90 லிட்டர் வரை அதிகப்படியாக லிட்டர் கிடைக்கும்.
இதை பார்க்கும்போது எனக்கு இது வந்து 120 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மட்டும் வருது. இது தவிர இந்த பாட்டிலிங் வந்து 25 ரூபா, ஜிஎஸ்டியோட சேர்த்து 26 ரூபா வருது. ப்ளஸ் வந்து இந்த லேபிள் வந்து 34 ரூபா இந்த பாட்டிலுக்கு ஆகுது. அதே இது வந்து நீங்கள் அரை பாட்டிலில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எப்படின்னு சொன்னால் அரை பாட்டில் வந்து இது வந்து எனக்கு வந்து 26 ரூபா ஆகுது. அதை விட எனக்கு ஒரு 5 ரூபா அல்லது 6 ரூபா டிஃப்ரென்ஸ் தான், தோராயமாக டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இது இதில் வருது. இப்படி வந்து நம்ம இதில் இது பண்ணுவோம். அதனால் நாங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 150 ரூபாயாவது கிடைத்தால்தான் இதை வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் இது வந்து சலுகை விலையில் ஆக்சுவலாக இப்போ அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அந்த சலுகை விலையில் கூட கொடுக்கலாம். இதே இது பாட்டில் எங்களுக்கு கொண்டு வந்தால் 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரை நாங்கள் அவங்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியும். சரி சார், சரி சரி சரி.